பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா படம். எனக்கு பிடிச்சது சாம் வில்சன், ரெட் ஹல்க், அப்புறம் ஒருத்தர் கேமியோ ஒன்று இருக்குது, அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்லோ, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக தான் அப்படியே ஸ்பீட் ஆகிடுச்சு. அது மற்றபடி ஒன்று. செகண்ட் ஹாஃப் சூப்பர், பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்குது. கண்டினியூவாக கொண்டு வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அது எனக்கு இது எதிர்பார்த்தேன். ஓகே, ஒர்த்து தான், அந்த அளவுக்கு இல்லை, ஓகே. நல்லா தான் இருந்தது, எல்லாமே பிடிச்சது. கேப்டன் இல்லாத தான் ஒரு குறை, மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்தது. கான்செப்ட் வந்து பிரசிடென்ட் ஒருத்தர் ஆகுறாரு, அந்த பிரசிடென்ட் ஆகிறதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த ஹெல்ப் பண்ணுறவரை பிரசிடென்ட் வந்து கடைசியில் வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டாரு, அவர் ஜெயிலில் வைக்கிறாரு. அந்த ஜெயிலில் வச்சவன் வந்து பழி வாங்குறதுக்கு ரிவெஞ்ச் பண்ணி அதுதான் ஸ்டோரி லைனு. அது எப்படி போகுது அப்படின்னு அது பயங்கரமாக இருந்தது, புதுசாக இருந்தது. அது பழைய க்ரீன் ஹல்க்கை பார்த்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது, பயங்கரமாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் பேசிட்டு இருந்த மாதிரி, மற்றபடி நல்லா தான் இருந்தது. அந்த நடுவில் காமெடி அதெல்லாம் நல்லா இருந்தது. கேப்டன் வில் ரிட்டர்ன் சொல்லியிருக்காங்க, பார்ப்போம் வருவார் ஆகும். குறைகள் எதுவும் இல்லை, பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம், செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஹல்க் சீன் நல்லா இருந்தது. கிராஃபிக்ஸு, பிஜிஎம், மியூசிக் எல்லாம் நல்லா இருந்தது ப்ரோ. கான்செப்ட் வந்து அவெஞ்சர்ஸ் மறுபடியும் கொண்டு வரதுக்கு பாருங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் ஒத்துக்கிறதுனால அவர் கோவம் வருது, அதனால் அவர் ஹல்காக மறந்து ஃபைட் போடுறாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ரீஎஃபெக்ட்ஸு எல்லாம் சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருக்குது. ஒரு மாரல் ஃபேன்னா ஓகே பார்க்கலாம், மற்றபடி ஆடியன்ஸுக்கே ஃபைட் சீன் பிடிக்கலாம், நல்லா பார்க்கலாம். ஏன்னா படம் ஃபுல்லாக நிறைய ஃபைட் சீன் இருக்குது. ஒரு 20 நிமிஷத்துக்கு ஃபைட் சீன் வந்துடும். அது ஃபால்கன் ஃபைட் நல்லா இருக்குது. ஏன் தெரியுமா, ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஃபைட் சீன் பார்த்து. எல்லாரும் ஒரு பவர் சண்டை போட்டு பார்த்துட்டாச்சு. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பிளாக் வீடியோவில் பார்த்தா இந்த மாதிரி ஃபைட்லாம் இப்போ தான் இந்த மாதிரிலாம் ஃபைட் பார்க்குறது. ஃபால்கன் பறந்து அடிக்கும் போதெல்லாம் கூஸ் பம்ஸாக இருக்குது. ஆனால் படத்தை சொல்ல 2Dயில் பார்த்துருங்க, 3D ஒர்த்து கிடையாது படம். ஏன் 3D சத்தியமாக ஒர்த்தே இல்லை இந்த படம். ஏன்னா இந்த படத்தில் அந்தளவுக்கு பிரம்மாண்டம் இல்லைங்க. அந்த தியாமண்ட்டு ஒரு டைட்டன் இருக்குது இல்லை, அது செலஸ்டியலு. அந்த செலஸ்டியல்கிட்ட போவாங்க, அதை பற்றி எக்ஸ்ப்ளோரே பண்ணல, சும்மா காட்டிட்டாங்க. அந்தளவுக்கு பெரிய செலஸ்டியல் இருக்குது. அது எட்டர்னல்ஸுக்கு ஏதோ கனெக்ட் பண்ணாமல் பார்த்தா ஒன்றும் நடக்கலை. ஆனால் ஹல்க்குக்காக நான் படத்துக்கு போனேன், அதுக்கு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. பயங்கரமான சண்டை. நான் நினச்சேன் ஆஹா ஹல்க்கு தோக்க ஸ்டேஜராக போகிறேன் சாமின்னு பார்த்தா தோக்க அடிக்கல, ஹல்க்கு பாவம்னு விட்டு போயிட்டார். அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு ஒரு ஹல்க் ஃபேனாக. ஆனால் என்ன தான் சொல்லுங்கள், வில்லனிசம் தாரமாக இது. இவனை மாதிரி ஒரு வில்லனை இதுக்கு மேலே டூம் ஸ்டேயில் கொண்டு வந்தால் செமையாக இருக்கும். அதை மட்டும் சொல்ல வேறு மாஸ்டர் மைண்டு. வில்லனுக்கு உடம்புல மூளை இல்லை, மூளை தான் உடம்பாக இருக்குது, அந்தளவுக்கு மாஸ்டர் மைண்டு. இந்த படத்துக்கு என்னோடய ரேட் 2.5. ஆரம்பத்தில் லைட்டாக பேசும்போது லைட்டாக இது கொஞ்சம் போகிறதாங்க போகுது. உங்களுக்கே தெரியுமே, லைட்டாக அங்கங்கே பேசிகிட்டே இருப்பாங்களா, ஆனால் போர்டா அங்கங்கே ஃபைட் சீனை வச்சு ஒரு போர் இல்லாமல் போவோம். நான் சொன்னேனே, ஒரு மாரல் ஃபேனாக பார்த்தா கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், அது நார்மல் ஃபேனாக பார்த்தா நல்லாயிருக்கும். இதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நான் லீனியர் தான், இதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். சத்தியமாக சொல்கிறேனே, யாரும் போஸ்ட் கிரீசன் பக்கம் போயிடாதீங்க, 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு நிமிஷத்தில் கூட நாங்கள் அரை செகண்ட் தாங்க போடுவான், 30 செகண்ட்லேயே முடிச்சிடுவான். அதனாலே நாங்கள் யாரும் போகாதீங்க பக்கம். டப்பிங் தமிழ் டப்பிங் தான், ஏன்னா தான் நான் இங்கிலீஷ் டப்பிங், தமிழ் டப்பிங் தான் கரெக்டாக இருக்கும். தமிழில் வேறு லெவல் இருக்குது. அதே அந்த 4th லெவல் பிரேக் பண்ணாமல் பாருங்கள். கேமியோ நல்லா இருக்குது, 4th லெவலில் பிரேக் ஆகுது. ஹல்க்கு நல்லாயிருக்கான், வில்லனிசம் தரமாக இருக்குது. ஃபால்கனுக்கு நல்ல ஒரு கதை போச்சு. இந்த மாதிரி பல விஷயம் இருந்தாலும் இந்த ரொம்ப ஸ்டோரி கணிக்கிற மாதிரி இருக்கா, மாறிக்குது. இந்த நான் பரவாயில்ல, மிக்ஸ் ரிவ்யூ வாங்க படம் பரவாயில்ல. நான் படத்தோட லேக் அடிக்க அது எதனோ இல்லைங்க, கண்டினியூட்டி தெரியும்ல மார்வலில் எப்படி இருக்குன்னு. கண்டினியூட்டியாக இல்லை எதுவுமே, அது பாட்டு எல்லாம் ஆஃப் கண்டினியூவாக இருக்குது. நான் பரவாயில்லையான படம், இதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அதான்